மதுரையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். அரசை பற்றி பேசணும், அரசியலை பற்றி பேசவில்லை. உடனே அரசியலை பற்றி பேசலன்னா எதைத்தான் பேசுறீங்க? நான் என்ன சொல்கிறேன் என்றால், தமிழகத்தில் சில தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் மிக கொச்சையாக பிரதமரையும் சில நிகழ்வுகளையும் விமர்சிக்கிறார்கள். இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமரை பொறுத்தமட்டில் தமிழக மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வர வேண்டுமோ அவையெல்லாம் வர வேண்டும், அதற்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் திருநாவுக்கரசர் உடனே அதிமுக அரசு பாஜகவின் கைப்பாவையாக செயல்படுகிறதா, திருமாவளவன் உடனே அதிமுக அரசை பின்னால் இருந்து பாஜக இயக்குகிறது. இது என்ன? ஒரு மத்திய அரசு மாநில அரசிற்கு ஒத்துழைப்பு கொடுத்து மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறது. அதனாலதான் இன்னைக்கு மாதவரம் திட்டமா இருக்கட்டும், மேம்பால திட்டமாக இருக்கட்டும், எல்லா திட்டங்களும் இன்னைக்கு குளச்சல் துறைமுக திட்டமாக இருக்கட்டும், மெட்ரோ ரயில் திட்டமாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கான திட்டங்களாக இருக்கட்டும், எல்லா திட்டங்களும் மத்திய அரசும் மாநில அரசும் ஒத்துழைப்போடு இருந்தாதான் மக்களுக்கான, தமிழ் மக்களுக்கு நான் கேட்கிறேன், தமிழ் மக்களுக்கு மெட்ரோ ரயில் வந்திருக்கிறது, பறக்கும் பாலம் கட்டப்பட இருக்கிறது, விவசாயிகளுக்கான பயிர் பாதுகாப்பு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தூர்வாருவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, கணினி கல்விக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ராதாமோகன் சிங் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், சொட்டு நீர் பாசனத்திற்காக தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இவற்றை எல்லாம் பார்க்காமல் நீங்க ஏன் சந்திச்சீங்க, சந்திப்பதன் அவசியம் இல்லை என்று மக்களின் பிரச்சனையை கொஞ்சம் கூட மனதில் வைத்துக் கொள்ளாமல் தமிழக அரசியல்வாதிகள் பேசுவது கவலை அளிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து. இன்றிருக்கும் சூழ்நிலையில் மத்திய அரசு 3 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது, மாநில அரசு ஓராண்டை நிறைவு செய்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தமிழக மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்கள் கிடைக்க வேண்டுமோ அந்த திட்டங்கள் கிடைக்க வேண்டும். பி.ஆர். பாண்டியன் பிரதமரை விமர்சனம் செய்கிறாரு, இவர்கள் ரஜினியை விமர்சனம் செய்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், இதே பி.ஆர். பாண்டியன் ஸ்டாலினை சந்தித்து விட்டு வெளியே வந்து சொல்றார், பட்டியலிட்டோம், ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருந்து கலைஞர் ஆட்சி செய்த காலத்தில் விவசாயிகளுக்கு என்ன நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார்கள் பட்டியலிடட்டும், எத்தனை அணைகளை கட்டினார்கள் பட்டியலிடட்டும், எத்தனை நீர்நிலை திட்டங்களை மேம்படுத்தினார்கள் பட்டியலிடட்டும், எத்தனையோ முறை தென்னக நதிகளை இணைக்கிறோம் என்று தீர்மானம் போட்டுவிட்டு அதற்கு என்ன ஆரம்ப வேலையை செய்தார்கள் பட்டியலிட சொல்லுங்கள். இன்று மணல் கொள்ளையினால் தான் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்க மறுக்கிறது. மணல் கொள்ளையை திராவிட முன்னேற்ற கழகம் தடுத்ததா பட்டியலிட சொல்லுங்கள். ஆக அரசியலுக்காக யார் வேண்டுமானாலும் மத்திய அரசை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். மத்திய அரசு நல்ல திட்டங்களை கொடுப்பதற்கும் அதையும் அவர்கள் மதிக்க மாட்டார்கள் என்றால் தமிழக அரசியல் ஒரு எதிர்மறையான அரசியலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை தமிழக மக்கள் உணர வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம். நான் மறுபடியும் திருப்பியும் சொல்றேன், விவசாயிகளின் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு நான் போய் பார்க்கிறேன்னு சொல்றாரு. இதே திருச்சி சிவாவை பார்த்திருக்கிறாரு, பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்திருக்கிறாரு. ஆக நீங்கள் கூட்டம் கூட்டியதே ஒரு அரசியல் நாடகம். ஆக நீங்க விவசாயிகளுக்கு என்று சொல்லிக்கொண்டு, நான் இன்றைக்கும் சொல்றேன், விவசாயிகளுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. வேண்டுமென்றே விவசாய சகோதரர்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்பதற்காக ஐயா கண்ணு போன்றவர்கள் நடத்தி இருக்கும் சூழ்ச்சி இது. அதனால நீங்கள் அரசியல் நாடகத்திற்காக நீங்கள் கூட்டம் போட்டு அதன் மூலம் அந்த நாடகத்திற்கு பிரதமரை சந்திக்க வேண்டும் என்றால் அது சரியான நடவடிக்கை அல்ல என்பது எங்களது கருத்து. பிரதமர் நிர்வாக ரீதியாக யாரை சந்திக்க வேண்டுமோ அவர்களை சந்திப்பார், யாரை சந்திக்க வேண்டாமோ அவர்களை சந்திக்க மறுப்பார். ஆக
அதாவது யாரை கூட்டிட்டு போனாரு, எதுக்கு கூட்டிட்டு போனார், தமிழக முதலமைச்சர் பார்த்திருக்கிறார். அதுதான் இப்ப நமது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறதே தவிர ஏன் இப்போ அதாவது நான் எனக்கு முதலமைச்சர் பார்த்ததை தான் நான் பார்க்கிறேன். ஆனா நீங்க வாரிசு அரசியல்னு கனிமொழியில இருந்து ஸ்டாலின்ல இருந்து எல்லாரும் வருவாங்க, அதை நீங்கள் விமர்சனம் செய்ய மாட்டீர்கள். என்னை பொறுத்த மட்டில் கூட யார் போனாரு, கூட ஏன் போனாரு எனக்கு கவலை இல்லை. தமிழக முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து இருக்கிறார். தமிழக மக்களுக்காக பிரதமர் நல்ல திட்டங்களை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் என்னோட கவலையா இருக்கிறது. ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், மத்திய அரசின் அத்தனை அமைச்சர்களும் 3 ஆண்டுகள் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை பட்டியலிட்டு இருக்கிறார்கள், அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார்கள். எங்கள் அரசாங்கத்தின் சார்பில் சாதனை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு ஏன் இதை செய்யவில்லை? ஒரே ஒரு வித்தியாசம் போதும். எங்கள் கட்சி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாமல் 3 வருடம் ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறார். ஆனால் தமிழக அரசு இன்று வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டுக்குள் சிக்கி தவிக்கிறது. இது இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நமது விருப்பமாக இருக்கிறது. அதாவது நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்டாலின் போன்றவர்கள், திருநாவுக்கரசர் போன்றவர்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. காவிரி பிரச்சனை இன்றைய நேற்றைய பிரச்சனை கிடையாது. நான் சொல்றேன், கேரளாவில் இப்பொழுது நதிகளை இணைப்பதற்கு அவர்கள் மத்திய அரசு ஒரு திட்டம் போட்டவுடனே கேரள அரசு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இங்க உள்ள கம்யூனிஸ்டுகள் என்ன செய்கிறார்கள்? ஆக இந்த 2 மாநிலத்துக்குள்ள பிரச்சனை, இதை தீர்ப்பதற்கு சற்று காலதாமதம் ஆகும். அதனாலதான் ஒட்டுமொத்த நதிகளை இணைக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய வாஜ்பாய் ஆட்சி காலத்திலிருந்து நாங்கள் பேசி வருகிறோம். ஆனா நதிகளை இணைக்க முடியாதுன்னு முதலில் கேரளா எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட மாறுபட்ட சூழ்நிலையில் அரசியல் நடத்த வேண்டும். இதற்கு முன்னால் உள்ள ஆட்சிக்கு ஏன் இதை செய்யவில்லையோ அந்த பிரச்சனை தான் எல்லா ஆட்சிக்கும் இருக்கும். அதனால எல்லா நல்லது செய்யறதை நான் கேட்கவே மாட்டேன். ஒரே ஒன்றை மாத்திரம் படித்துக்கொண்டு இதனால் தமிழகத்தை பாஜக புறக்கணிக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், இது நியாயமாக இருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். ஒரு நிமிடம் நான் சொல்றேன்ப்பா, ஒரு நிமிடம் நான் சொல்றேன். உத்தரவிட்ட பிறகு கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் ஆட்சியை கேட்க மாட்டேன்றீங்க. உடனே தண்ணி கொடுக்க வேண்டியது யாரு? ஆக உடனே தீர்வு என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? கர்நாடகாவில் யார் ஆட்சி செய்கிறார்கள்? காங்கிரஸ் ஆட்சி செய்கிறது. ஒரு வார்த்தையை அவங்களுக்கு